So yeah, like I said, thank you for the kind introduction, Apshara. Yes, I have more than 18 years of experience in quality engineering or software testing. Now they are calling it as pretty much quality engineering. And I worked in few companies. Currently, I'm working with Ernst & Young, US. And I have worked in Capgemini, Cognizant, Polaris, Intel. I started my career with ALSEC as a transaction monitoring officer, which is nothing but call quality and technical support, call quality and chat quality. And yeah, that's a quick introduction about myself, and I got into quality engineering from there, and I work across multiple domains. Right now, mostly in the insurance domain. So this introduction or this discussion is predominantly about software testing or quality engineering, right? So before we get into that, I just wanted to know what's your opinion about software testing, or who all can be a software testers? Can anyone answer it? We can have this session in an interactive way, so it will be much easier, and it'll be interesting and learning factor as well. So before we get into that, I just wanted to know your opinion. Who all can be software testers? And anyone can answer. Anybody who wants to answer? It can be correct. It can be correct. Sir, myself, Humanville from third year CSE. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ஆப் ஆர் வெப்சைட் எதுவும் பில்ட் பண்ணுறாங்கன்னா, அடுத்து ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ண போச்சுல கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா ஒர்க் ஆகுதா, இப்போ ராங் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா எரர்னு வருதா, லைக் ஓடிபி இந்த JWT அத்தன்டிகேஷன்லாம் வச்சோம்னா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. ஃபர்ஸ்ட் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும், எல்லாமே இந்த வச்சிருக்க பட்டன் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஆப் எதுவும் ஹேங் எதுவும் பக் இல்லாமல் இருக்கா, இந்த எரர் எல்லாமே இருக்கா அப்படி செக் பண்ணுறது தான் சார். ஓகே, சூப்பர். நல்ல ஆன்சர். இது ஒரு இன்டெப்தான ஆன்சர் நீங்கள் கொடுத்தது. பட் ஓகே, என்னுடைய கொஸ்டின் நான் ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்குறேன். யாரெல்லாம் சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ்? அதுதான் என்னுடைய கொஸ்டின். யாருனாலும் சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஆகலாமா, இல்லைன்னா ஒரு சிலர் மட்டும்தான் ஆக முடியுமா? சரி, யாருனாலும் ஆகலாம் சார். கிரேட். எஸ், அது வந்து ஒரு 75% கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு நான் சொல்கிறேன், ஆனால் டெய்லி பேசிஸ் இன் திஸ் வேர்ல்ட் எல்லாருமே சாஃப்ட்வேர் எல்லாருமே டெஸ்டர்ஸ் தான். ஓகே, I'll go with an example. இப்போ டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதனால் அது இம்பார்ட்டன்ட்னா, I'll tell you with some real world examples. ஓகே, இப்போ வீட்டில் யாராவது சமையல் செய்கிறாங்கன்னா அது சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி they will have a minor taste. உப்பு கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்ட்டு, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா எடுத்த உடனே யூ வில் டூ சம் பேசிக் செக். எடுத்த உடனே வில் பி லைக் ஓகே பக்கா எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு கார் இல்லை ஒரு பைக் வாங்குறோம்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாரி பண்ணி பார்ப்போம். தட் இஸ் கால்ட் டெஸ்ட் ட்ரைவ். ஸோ நேச்சுரலி எவ்ரி ஒன் ஆர் டெஸ்டர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் that's where the difference is, right? Real world is little different and real world software testing is different. Yes, everyone can become or try to become a tester, but it requires some quality, okay, for a person to become a software tester. ஏன் அப்படின்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் பிஹேவ் ஆகுங்கிறது ஒரு ரெக்யர்மெண்ட், ரைட்? பட் அது அப்படி தான் பிஹேவ் ஆகணும்னு அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. அது எல்லா ஆங்கிள் இருந்தும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது கரெக்டாக பிஹேவ் ஆகுதாங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு வி ஹாவ் டு ஹாவ் அ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் கெப்பாசிட்டி. அது எல்லாருக்கும் இருக்குமானா ஐம் நாட் பிளேமிங், எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. பட் சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் ஹேஸ் டு திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ தேட்ஸ் வேர் வி வில் கெட் அ டிஃப்ரெண்ட் between any developer or any functional leads or a software tester, okay, or architect or someone. Okay,
So any questions so far? Yarkadu? Or we are good to proceed? Okay, I take it as no, and we will proceed. So now ஒரு சிம்பிளான எப்படி சொல்றது, I put up some slides. Okay, ஒரு fancy presentation இல்ல, சிம்பிளான ஒரு content. So everyone knows what is software testing. அதோடைய கொஞ்சம் டெப்த், ரொம்ப இன்டெப்த்தான போல, அதோடைய பேசிக்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் in order to enter into a company, what do you guys need when it comes to software testing? அது மாதிரி I'll take it up. And most before sharing the slides, right, I think இப்போ எனக்கு கரண்ட் ட்ரெண்ட் எப்படின்னு தெரியல, பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ் டியூரிங் ஆர் பீரியட் எங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனிக்குள்ளே போன விட்டு தான் வந்து தெரியும், வெளியே தெரியும். ஓகே, there is QA டெஸ்டிங் அப்படின்னு தெரியும், பட் அது நாங்களாக சூஸ் பண்ணி எடுக்கிறதானா நோ. You get into a company, you are placed into training, and some of them will be pushed into development, some of them will be pushed into some backend works, some database ETL stuff, and some will be pushed into software testing. Excuse me. So ellarum Java, whatever language at that time, C, C++, எல்லாம் படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் out of nowhere they'll be pushed into software testing போது they'll be like stunned, இது என்ன டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. So it is one of the easiest to learn and at the same time challenging, because software testing is all about process. And it is also about quality, because you are going to give assurance. It's called QA, quality assurance, and now they are calling it as QE, quality engineering. It should be combined with automation. So when you certify for quality, then imagine about it, right? Unga kaikku or phone varuduna, and the phone correct work agano appadina, a team has sat day and night in order to make sure that the product is defect free, right? So you own that piece of quality. So that's the reason we need to have a specific quality in order to become a successful software tester. Okay, I'm trying to share my screen. Let me share. It's a very simple presentation. Okay, I just wanted to focus on the content rather than fanciness. Allow to share screen. I hope, can someone confirm if you're able to see my screen? Yes, sir, it is visible. Is it visible? Okay, perfect. So it's kind of clumsy. Okay, don't mind it. Like I said, it's a very simple presentation. Don't expect anything fancy. Excuse me. So what is software testing? I think Emmanuel, right? Emmanuel, he kind of answered for the most part. It's very simple. It's a process of verifying and validating software quality. நான் சொன்ன மாதிரி தான். இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு லாகின் பேஜ் எடுத்து ஒரு ஜிமெயில் இல்லை ஒரு அவுட்லுக் வாட்எவர், when you login, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகணும். அண்ட் வெறுமன சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டுமானா கிடையாது. இப்போ நீங்கள் தப்பாக பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆச்சுன்னா இட்ஸ் ஃபெயிலியர். ஓகே, லாகின் ஆயிடுச்சு, வாவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் இட் இஸ் அ ஃபெயிலியர். It should not log in when you provide an incorrect password. So அதுதான் testing, not just successful but also the negative side of it. That's why we wanted to have an out of the box thinking, and ensures applications meet functional and non-functional requirements. So functional requirements யாருக்காவது ஐடியா இருக்குதா? SDLC பார்ட்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? functional requirementsனா என்ன அப்படின்னா? Anyone? No, sir. No, okay, fine. So now உங்களுக்கு நான் explain பண்றேன் little bit. And then the next thing is helps detect defects early, reducing cost and risk. இது என்னன்னா, like I said, இப்போ ஒரு ஃபோன் கையில் வருது, அது ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா the words will spread across, right? இல்லை இந்த ப்ராடக்ட் டிஃபெக்ட், இது சரி கிடையாது, இதை யாரும் வாங்காதீங்க, இது பை பண்ணாதீங்கன்னு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ த ப்ராடக்ட் இஸ் அட் லாஸ், முடிஞ்சுது.
ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த டெஸ்டிங் டீம் ஷுட் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் டு மேக் ஷுர் தட் த டெஸ்ட் யூசிங் ஆல் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். அப்படிலாம் பண்ணாதான் அந்த டிஃபெக்ட் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வெளியே வரும். ஸோ இட் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் எண்ட் ப்ராடக்ட் ஃபார் த கன்சியூமர்ஸ். ஸோ ரெடியூசிங் காஸ்ட், அகைன் ரெடியூசிங் காஸ்ட்னா ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மினிட் டு எவ்ரி ஹவர் இட் இஸ் காஸ்ட். நம்ம ஒரு கம்பெனியில் இஃப் யூ ஆர் ஹயர்ட் பெர் ஹவர் our salary is getting paid. I know we'll be getting paid either bi-weekly or monthly, but நம்மளுடைய chargeability வந்து it will be calculated per hour. So அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா whatever cost incurred is totally lost. ஏன்னா திருப்பி we have to rework on it, right? That's double the cost and risk associated to it if it is cost. Okay, so types of software testing, நீங்க வந்து SDLC இது சொன்னீங்க, right? Okay, I will go into STLC because நீங்க functional requirements என்னன்னு தெரியலன்னு சொன்னேனால I'm getting into this slide directly. SDLC okay, யாருக்காவது ஐடியா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி ஒரு சின்ன ஐடியா இருக்குதா? Anyone? You don't have to explain, but idea இருக்குதா? Yes or no? சார் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டிசைன், கோடிங், டெஸ்டிங். Okay, பக்கா. Yes, that is SDLC, right? So அந்த ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ்ன்றீங்க இல்லையா, அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஜிமெயில் ஆப் எடுத்துட்டோம்னா அந்த ஒரு ஜிமெயில் வந்து ஓகே ஒரு கம்பெனி வந்து சொல்லுது ஐ நீட் அ மெயில் பாக்ஸ் டு பி கிரியேட்டட். இதுதான் என்னுடைய ரெக்யர்மெண்ட். இதுக்கு நீங்கள் ஒரு பிளான் போட்டு கொண்டு வாங்க, ரைட்? ஸோ அந்த பிளான் இஸ் நத்திங் பட் ஓகே அந்த ஜிமெயிலில் அந்த அந்த மெயில் பாக்ஸ் என்னென்னா ஃபீச்சர்ஸ் வேணும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். ஐ நீட் அன் இன்பாக்ஸ், I need to be able to create folders and then subfolders, and I should be able to send with attachments. I need to save it in draft, and I must be able to organize my emails within those folder. இதெல்லாம் ஒரு functionalities. ஸோ இது எல்லாமே எனக்கு இப்படி வேணும், இந்த லுக் அண்ட் ஃபீல் இப்படி இருக்கணும், அண்ட் இந்த மாதிரி கேட்டகரைஸ்லாம் பண்ணணும், எவ்வளோ மெயில் பாக்ஸ் ஸ்டோரேஜ் எனக்கு கொடுக்கணும், இதெல்லாம் தான் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ தே கால் திஸ் அஸ் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கிளைண்ட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு அதை வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்ஸ்னு ஒரு ரோல் உண்டு இன் அன் ஐடி கம்பெனி. ஓகே, அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து இந்த எண்ட் யூசர்ஸ் கூட உட்காந்து பேசி, எண்ட் யூசர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ் உட்காந்து பேசி, தே வில் ஜாட் டவுன் த ரெக்யர்மெண்ட்ஸ். தே கால் இட் அஸ் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். இதை வச்சு டெவலப்மெண்ட் டீம் வந்து இது எப்படி கோட் பண்ணணும், அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், நம்ம பேக் அண்ட் என்ன யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், ரைட்? டேட்டா பேஸில் இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தே வில் டிஃபைன். அண்ட் டெஸ்டிங் டீம் வந்து இதை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம்னு யூசிங் வேரியஸ் சினாரியோஸ் தே வில் டூ இட். ஓகேவா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். This, okay, let me go here. Yeah, it starts from functional requirements and then it goes into non-functional requirements that I'll explain later. Okay, so any questions so far on this functional requirements na ennaங்கிறது? Any software for that matter இப்படி தான் டெவலப் பண்ணுவாங்க in all the IT companies in the world. Okay, are we clear on that? Yes sir. Okay, paka. All right, so next I'm getting into types of software testing. Okay, we can go here and then I'll come here. Okay, so software testing vandu we can categorize into manual, automation, right? And the manual vandu we have white box, gray box and black box. So the moonu inga irukku. So white box testing அப்படின்னா so ஒரு developer ஒரு product when he is developing, meaning once he is
doing the coding part, and then before he or she hands it over to the testing team, right? That's a process. That's the SDLC, I think Emmanuel or someone said, right? When the requirements are designed and approved, அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் வந்து they will start to develop it. அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெவலப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, டெஸ்டிங் டீம்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சைட்லேருந்து ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணுவாங்க. they call it as யூனிட் டெஸ்டிங். இந்த ஃபங்க்ஷனல் கீழே அது இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க பண்ணுற டெஸ்டிங் வந்து இட் வில் நாட் பி ஆஸ் டெப்த் ஆஸ் QA டீம் டெஸ்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் அது கோட் அடிச்சிட்டேன்ப்பா, இந்த கோடு வந்து ஒர்க் ஆகுதான்னு சும்மா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த கோடு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தே வில் கிவ் இட் டு த QA டீம். ஸோ டெவலப்மெண்ட் பண்ணுற டெஸ்டிங் பேர் தான் வந்து யூனிட் டெஸ்டிங் ஆர் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். And before I go into black box testing, I'll go with gray box testing. Gray box testing is nothing but a mix of white and black box testing. அதான் gray box. கொஞ்சம் யூனிட் டெஸ்டிங் இருக்கும், கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி லெவல் டெஸ்டிங் இருக்கும், அதுதான். ஸோ கம்மிங் இன்டு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் த கீ பீஸ் ஃபார் எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆர் குவாலிட்டி இன்ஜினியரிங். ஸோ அதை ரெண்டாக பிரித்து ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் they are categorizing it. So what is functional testing? நாங்கள் வரேன். உங்களுக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் நிறைய இது வரும். Functional testing is the widely done testing as part of any manual testing. But going in depth or going before in depth, there are various types of software testing within the black box, right? Sanity, functional integration, system integration, regression, automation, EBT, UAT. Okay, so in the definition நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு யாராவது இந்த டெர்மினாலஜிஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? Anyone ever? சார் சானிட்டி டெஸ்டிங்னா இப்போ ஒரு ஆப் ஆர் வெப் டெவலப் இதில் இருந்துட்டு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்களா சார்? இப்போ ஒரு அப்டேட் வெர்ஷன் பண்ணுறாங்கன்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுறது வந்து சானிட்டி டெஸ்டிங் அது கீழே வரும். ஓகே, ஓகே, குட் ட்ரை, குட் அட்டெம்ப்ட். So I'll tell you, சில companies call it as sanity testing or sorry, someone has anything to say? யாரும் ஏதோ சொல்லணுமா? I heard a noise. Okay, sanity testing க்கு another name இருக்கு. It's called smoke testing. Okay, அது எப்படி சொல்றதுன்னா a quick validation after small code changes. Okay, இப்போ வந்து யூனிட் டெஸ்டிங் முடிச்சிட்டாங்க டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் QA டீமுக்கு அந்த கோடு கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து முடிச்சிட்டோம், நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு கொடுங்கன்ட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த தரவு முன்னாடி குயிக்காக ஒரு செக் ஆஸ் அ QA they will do here and there. அது எதுக்குன்னா அந்த தரவு டெஸ்டிங்க்கு இந்த அப்ளிகேஷன் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா. இப்போ நான் அந்த மெயில் பாக்ஸே சொல்கிறேனே, இப்போ ஒரு மெயில் பாக்ஸ் எடுத்துட்டேன்னா அதில் இன்பாக்ஸ் இருக்குது, சென்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, டிராஃப்ட்டு, ஃபோல்டர், சப் ஃபோல்டர், ஸ்பேம் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ரைட்? இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மகிட்ட. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ QA என்ன பண்ணுவோன்னா, நான் ஃபஸ்ட்டு இன்பாக்ஸை போய் அப்படி கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, எனக்கு இன்பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சென்ட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணால் இட் ஷுட் ஓப்பன் அப். ஓகே, அண்ட் தென் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிளிக் பண்ணால் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. அது கீழே சப் ஃபோல்டர் என்னால் கிரியேட் பண்ண முடியுது. ஓகே, பக்கா. யூனோ வாட், ஐ கேன் ஸ்டார்ட் டு டெஸ்ட். இது வந்து ஒரு டெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஐ வில் கண்டினியூ டு டூ மை தரவு டெஸ்டிங். இதுதான் வந்து ஸ்மோக் ஆர் சானிட்டி டெஸ்டிங். ஏதாவது கொடுத்தோன்னா அப்படி ஒரு சும்மா ஒரு செக் ஒன்று பண்ணி பார்க்குறது. ஓகே, இது இன்டெப்த் டெஸ்டிங் கிடையாது. ஸோ லைக் ஐ செட், ஹியர் அண்ட் தேர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எஸ் த அப்ளிகேஷன் இஸ் நவ் ரெடி டு பி taken up for the full-fledged or full-blown testing. Okay, and next one is functional testing. Excuse me. So the functional testing na vandu romba key. That involves the whole functionality testing. இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து தரவா டெஸ்ட் பண்ணுறது. இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அந்த இன்பாக்ஸில் எனக்கு எல்லா மெயிலும் வந்து உட்காருதான் நம்ம பார்க்கணும்.
அதுக்கு நம்ம ஒரு இமெயில் அனுப்பி நம்ம பார்ப்போம், ரைட்? வேர் டு வி டூ? வி கோ டு கம்போஸ், வி சென்ட் அன் இமெயில் அண்ட் தென் இட் சிட்ஸ் தேர். ஸோ அது ஒன் ஆஃப் த டெஸ்டிங். இதே மாதிரி அந்த மெயில் என்னால் ஒரு ஃபோல்டருக்குள்ளே புஷ் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். அதை நான் பார்க்குறேன். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் மெயிலை கேட்டகரைஸ் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். அண்ட் சென்ட் ஐட்டம்ஸ் போனால் நான் அனுப்பின மெயில் அங்கே இருக்கணும். அண்ட் நான் அதை டெலிட் பண்ணேன்னா அது ட்ராஷில் போய் உட்காரணும். அண்ட் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் இமெயில் இல்லை ஒரு அன்னோன் சென்ட் வந்துச்சுன்னா ஸ்பேமில் போய் உட்காரணும். அண்ட் ஐ ஹாவ் டு பி ஏபிள் டு அட்டாச் சம்திங். அந்த அட்டாச் பண்ணி என்னால் அனுப்ப முடியுதா, அதை என்னால் ஓப்பன் பண்ண முடியுதா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் தான் வந்து குவாலிஃபைஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். திஸ் இஸ் தி actual testing or the heavy lifting testing that happens for any software or any requirement in the IT industry. Okay, enna neenga develop pannalum it will go through the functional testing. Any questions on this so far? சார், யூனிட் டெஸ்டிங்கும் ஸ்மோக் டெஸ்டிங்கும் சிமிலராக தானே சார் இருக்குது? யூனிட் டெஸ்ட்லையும் நம்ம வந்து ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷனை தானே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்மோக் டெஸ்ட்லையும் அதே தானே சார் இதாகுது. அது ரெண்டுத்துக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னது சார்? நைஸ், குட் கொஸ்டின். ஸோ யூனிட் டெஸ்டிங் வந்து டெவலப்பர்ஸ் அவங்களுடைய கோடு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அந்த கோடு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. எங்கேயாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா when they finish the coding part, they will do a compilation and then they will run some basic tests on that code. அது போக ஒரு சில சினாரியோஸ் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது எதுக்குன்னா அவங்க சைட்லேருந்து QA டீம்கிட்ட கொடுக்கும்போது அது பக் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவங்க பார்ப்பாங்க, டிஃபெக்ட் ஃப்ரீயாக கொடுக்கணுன்றதுனால they will ensure. ஆனால் they will not do all the testing, right? That is unit testing. நம்ம கிளியர், கரெக்டா? இப்போ ஸ்மோக் டெஸ்டிங்னு வரும்போது நம்ம கோடை நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த அப்ளிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த தரவு டெஸ்டிங்க்கு இதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். You're getting it right? It's a minimal testing just to ensure that நான் சொன்னேன் இல்லையா, ஓகே இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சர்வ் பண்ணி பார்த்துட்டு ஓகே இப்போ எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த கேட்டகரி will fall under the smoke testing. Are you clear? எஸ் சார். ஓகே, பக்கா. இல்லை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபோன் நம்ம வாங்குறோம்னா அந்த ஃபோனில் கேமரா ஒர்க் ஆகுதான் நம்ம ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுப்போம் புதுசாக வாங்கும்போது, ரைட்? நம்ம வந்து ஒரு 1 hour வீடியோ எடுப்போமானா எடுக்க மாட்டோம். ஸோ 1 hour வீடியோ எடுக்கிறது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இது வீடியோ ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதுன்னா அடுத்து நான் 1 hour வீடியோ எடுத்து நான் பார்க்கலான்னு செக் பண்ணுறது தான் வந்து ஸ்மோக் டெஸ்டிங். ஓகே, பட் குட் கொஷின். Right. So if there are no more questions, I'll move on to integration testing. So integration testing வந்து எப்படின்னா, the word integration means you are integrating something, right? So it can be one screen to other screen, and it can be one system to other system. It can be one module to another module. இங்க இருந்து இங்க டேட்டா ஃப்ளோ ஆகுதான்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ ஜஸ்ட் ட்ரைங் டு திங்க் ஹவு டு டூ இட். ஓகே, நான் ஃபோன் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகே, உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கீங்க. யூ வாண்ட் டு யூ ஆர் பர்சன் ஏ அண்ட் யூ வாண்ட் டு சென்ட் இட் டு பர்சன் பி, ரைட்? ஃபோன் வந்து நம்ம ஒரு ஐஃபோன் வச்சுப்போம். ஓகே, ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ, ரைட்? யூ வாண்ட் டு சென்ட் இட் டு பர்சன் வயா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் இன் தட் ஃபோன். It doesn't mean that iPhone or WhatsApp is owned by one another, correct? They are totally different entities and different applications. ஆனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா when you are able to send that photo, you are integrating that, right? இது ஒரு different application, இது ஒரு different application, but the data is flowing through from one place to the other place. Okay, so something similar to this is called integration testing. Okay, the data flow between one system to other system or between screens or modules. ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இமெயில் அனுப்பும்போது if you are attaching a word doc or a PDF or
or what to say. You know what, I can show with this website. Let me see. NEC alumni website. I'll see whether I can do it. I'll try to explain how the integration testing works. உங்களுக்கு screen தெரியுது இல்லையா? Still you are able to see my screen? Can anyone confirm? Yes, sir. Okay. So on the screens la pathina, see there are multiple screens with multiple options to go. இது வந்து home screen வச்சுப்போம். இது multiple options குள்ள போகுதுன்னா if I choose, okay, I'll choose mentor. இது one of the testing. When I choose mentor, I should be able to இது நான் இங்க போய் நான் cursor மேல வச்சேன்னா it should show me all these drop down here and I should be able to successfully select one and it should navigate here to me. Okay, இது கூட one of the testing தான். Right, இப்போ நான் இதை choose பண்றேன்னா இது இன்னொரு screenல இருக்குது. When I click here, I should be able to see the relevant information in the other screen, which means that this particular fields are integrated over there. Okay, so this is called integration testing. One of the way of integration testing out of the several. Okay, and what is system integration testing? இதுதான் வந்து generally the system integration testing வந்து it will be before this UAT. இதுதான் last phase in the testing life cycle வரும் வைங்க. அது என்னன்னா system integration testingனா இப்போ இந்த அப்ளிகேஷனை எடுத்துப்போமே, இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரே நாளில் பில்ட் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே நாளில் எல்லா ஸ்க்ரீன்ஸும் டெவலப் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்றா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அபவுட் அஸ் பேஜ் பண்ணும்போது இதுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இந்த பேஜில் எனக்கு அப்ஜெக்டிவ் இருக்கணும். அப்ஜெக்டிவ் வந்து இந்த போல்டு லெட்டரில் இருக்கணும். அதுக்கு கீழே என்இசி சம்மந்தப்பட்ட ஒரு குயிக் இன்ட்ரோ இருக்கணும். அண்ட் என்இசி ஷுட் பி இன் கேப்ஸ். இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஒருத்தர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே மெசேஜ் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ட் அண்ட் மெசேஜ் ஃப்ரம் டைரக்டர் இதெல்லாம் ஒருத்தராக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி ஃபைனலி திஸ் அப்ளிகேஷன் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லும்போது they will perform system integration testing. I should be able to successfully log into mentor page. நான் வந்து லாகின் பண்ணி பார்ப்பேன். I'll just quickly log in. இது வந்து one of the system testing. இது வந்து நான் தனியாக பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு ஹோல்சமாக பண்ணும்போது that's called as system integration testing or end-to-end testing. Okay, I should be able to successfully log in and then go through all these things. If I click, it should open, it should take to the relevant page. Sorry, I think 1 second. Okay, Paka. Can you guys hear me? Hold on. Yes, sir. Okay, great. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படிம்பாங்க. ஒரு ஹோல்சம் சிஸ்டம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுத்துட்டா கூட அதில் எல்லா ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஆப்ஸையும் தனித்தனியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னா எஸ், தட் இஸ் சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ ஃபார் ஆர் வி கிளியர் வித் சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங்? Yes, sir. ஓகே, பக்கா. ஆல்ரைட், ரிக்ரெஷன் டெஸ்டிங்னா என்னன்னா, இப்போ ஐ திங்க் இமானுவல் பிக்ட் அப் அ சினாரியோ கால்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் பக்ஸ், ரைட்? எரர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. I'll take this as an example. When I click this, I should have this certificate open in a separate window. இது ஓப்பன் ஆகாம எனக்கு இந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்க, that's a defect, right? And when இந்த டிஃபெக்ட் வந்து நம்ம டெவலப்மெண்ட் டீம்கிட்ட அசைன் பண்ணதும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு
அவங்க கொடுப்பாங்க, ஓகே நவ் யூ கேன் டெஸ்ட் இட் அப்படின்ட்டு. அப்போ நான் டெஸ்ட் பண்ணும்போது ஓகே எஸ் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ஐ சி செந்தில்குமார் வி சர்டிஃபிகேஷன் ஓப்பனிங் அப்படின்ட்டு அதோட மட்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த டிஃபெக்ட் ஃபிக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா டெவலப்பர்ஸ், இதனால வேற எங்கேயாவது கோடு பிரேக் ஆயிருக்கான்னு வி ஷுட் அனலைஸ் அண்ட் தென் வி ஷுட் டூ த டெஸ்டிங். அது எப்படி அனாலிசிஸ் பண்ணுவோம்னா தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் அ சாஃப்ட்வேர் டெஸ்டர். ஓகே, ஸோ ஓகே இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன். இப்போ சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் வேற ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஐ வாண்ட் டு ஓப்பன் திஸ். அந்த கோட் பிரேக்னால கரெக்டாக இதுவும் ஃபிக்ஸ் ஆகிருக்குதா இல்லை எக்ஸிஸ்டிங் கோடு பிரேக் ஆகிருக்குதான்னு பார்க்குறது தான் வந்து ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே ஃபைன், இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபைன், ஸோ வி ஆர் குட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே, அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு ஆட்டோமேஷன் நான் உங்களுக்கு இபிடி யூஏடி பற்றி சொல்கிறேன். இபிடிங்கிறது வந்து ஏர்லி பிஸ்னஸ் டெஸ்டிங். என்ன பண்ணுவோன்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும். லைக் எஸ் ஸ்மோக் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் இன்டகிரேஷன், ரிக்ரெஷன், எஸ்ஐடி. அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் யூசர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கடைசியில் வரும்போது இப்போ நம்ம ஒரு டெஸ்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் யூசர் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கும். என்னன்னா பிஸ்னஸ் யூசர்ஸ்னா தே இன்ட்ராக்ட் வித் த கஸ்டமர்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ரியல் டைம் சினாரியோஸ்லாம் தெரியும், அந்த ப்ரொடக்ஷன் இந்த ரியல் டைமில் என்ன சினாரியோஸ்னு அதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டீம் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட்ஸை வச்சு மட்டுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ that's the key difference between business people and the testing people. ஸோ நீங்கள் லேட்டர் இந்த கேம் வராமல் கொஞ்சம் ஏர்லி டெவலப்மெண்ட் ஃபேஸில் வந்தீங்கன்னா அப்போ வர்ற டிஃபெக்ட்ஸ்லாம் இப்போவே கேட்ச் பண்ணிட்டா அந்த அப்ளிகேஷன் நல்ல குவாலிட்டியாக போகுங்கிறது தான் வந்து இபிடி. தே கால் இட் அஸ் ஏர்லி பிஸ்னஸ் டெஸ்டிங். அண்ட் யூஏடிங்கிறது வந்து அந்த எண்ட் யூசர் வேலிடேஷன் பிஃபோர் ரிலீஸ், ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஃபோன் எடுத்துட்டோம்னா அந்த ஃபோன் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பீட்டா வெர்ஷன், பீட்டா டெஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து யூஏடி. அந்த ஆக்சுவல் இந்த மாடல் யூசர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நவ் கோயிங் டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ. ஓகே, and you guys also should focus on this, especially if you choose to be in software testing position, or if you are put in a software testing position in any of the companies you get placed. எதுக்கு ஆட்டோமேஷன்? ஏன் ஆட்டோமேஷன்னா மெயின்லி காஸ்ட் சேவிங். அதுதான் இப்போதைக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இப்போ எனி டெஸ்டிங் பொசிஷன் உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னா they would want the candidate to know automation testing, and the candidate is going to work in automation or not, that's secondary, but automation testing is required. எதுக்கு அப்படின்னா உள்ள ஒரு ப்ராஜெக்ட்ல எடுத்துட்டு ஓகே டெஸ்ட் பண்ணுனா நம்ம வெறும் டெஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது, ரைட்? our job is to ensure quality, and wherever we produce some results and we see a gap in the process, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு 10 மணி நேரம் ஆகிற ஒர்க்கை என்னால் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் மூலமாக 1 ஹவரில் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யூ வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட் இன் எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர், ரைட்? பிகாஸ் யூ ஆர் சேவிங் காஸ்ட், யூ ஆர் சேவிங் டைம், அண்ட் அந்த ரிமைனிங் 9 ஹவர்ஸ் நீங்கள் லாபமாக பார்த்து கொடுக்குறீங்க, ரைட்? அந்த ரிமைனிங் 9 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணலான்ற மாரி கணக்கு வரும். ஓகே, ஸோ தட் இஸ் கம்பெனி லெவலில் நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை. நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இதுவோ லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஆர் நாலேஜ் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் அந்த லெவலில் ஐ வில் எக்ஸ்பிளைன் திங்ஸ். ஸோ ஆட்டோமேஷன் இஸ் ரியலி ரெக்வயர்ட் லைக் ஐ செட். அண்ட் ப்ரிடாமினன்ட்லி இப்போ டெஸ்டிங்க்கு எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங்க்கு தான் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரிக்ரெஷன் டெஸ்டிங்கில் நாங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டெஸ்ட் கேசஸில் ஒரு சப்செட் எடுத்து அதை தான் ரிக்ரெஷன் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிஃபெக்ட் ஃபிக்ஸஸ் வருது, இல்லை புதுசாக ஒரு ரெக்யூர்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வராங்கன்ற போது அந்த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பிரேக் ஆகக்கூடாது, இட் ஷுட் ஒர்க் as எக்ஸ்பெக்டட். அதுதான் ரிக்ரெஷன் டெஸ்டிங், ரைட்? ஸோ ரிக்ரெஷன் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் டெஸ்டிங். வென்எவர் ஒரு கோட் செக் இன் ஹேப்பன் ஆகும்போது தே வில் டூ தி ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ அதை மேனுவலாக உட்காந்து அதே டெஸ்டிங் தான் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, அதை ஏன் நம்ம மேனுவலாக உட்காந்து மணிக்கணக்காக பண்ணணும்? அதை ஃபாஸ்ட் அப் பண்ணால் என்ன? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ தட் இஸ் ஹவு ஆட்டோமேஷன் கேம் இன் டு ப்ரையாரிட்டி. பட்
ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறோமான்னா பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நாட் 100%. ஆனால் இப்போ யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வி ஆர் ட்ரைங் டு இன்னோவேட். என்னுடைய ப்ராஜெக்ட்ல வி ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ். இதெல்லாம் வச்சு நாங்கள் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கே பெட்டர்மெண்ட்டாக கொடுக்க முடியுமான்ட்டு வி ஆர் டூயிங் இட். ஸோ இந்த ஏரியாவில் இஃப் யூ கைஸ் ஃபோக்கஸ், இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஃபார் இன் எனி ஆஃப் த கம்பெனி இன் அன் இன்டர்வியூ ஆர் சம்திங், எனக்கு டெஸ்டிங்கும் தெரியும், ஐ ஹாவ் குட் எக்ஸ்போஷர். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், மீனிங் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் எடுத்து, ஆர் இஃப் யூ ஹாவ் அன் எக்ஸ்போஷர் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஐ நோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூ அப்படின்ட்டு. ஓகே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அப்புறமா பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் வி மூவ் ஆன், இது ஓகேவா? ஆர் வி குட்? ஃபங்க்ஷனல் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். நான் ஃபங்க்ஷனல், பிஃபோர் வி மூவ் ஆன் டு நான் ஃபங்க்ஷனல், எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃபார் எனிவன்? சார், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு டெஸ்ட் கேஸ் எப்படி சார் செலக்ட் பண்ணுவீங்க? நைஸ். ஓகே, யாரு கொஸ்டின் கேட்டது? இமானுவல் ஆர் சம்வன் எல்ஸ்? எஸ் சார், எஸ். ஓகே, யா, நைஸ் கொஸ்டின். இது நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேருக்கு இதுக்கு ஆன்சரே பண்ண தெரியாது. ஓகே, பட் நீங்கள் கொஸ்டின் கேட்குறது வெல் அண்ட் குட். I'll go to the slide. ஸோ அதுக்கு நான் ஒன் ஆஃப் தி சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறது, ஐம் ஜஸ்ட் திங்கிங் வாட் டு கோ அஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, நான் அந்த அப்ளிகேஷன்லேயே ஐ ட்ரை அண்ட் சே சம்திங். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இட் இஸ் லைவ், இட் இஸ் நவ் இன் யூஸ். இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாளைக்கு ஒரு சேஞ்ச் வருது. eventually people are evolving, right? Like I said, ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தில் நமக்கு செல்ஃபோன் கிடையாது, டெலிஃபோன் தான். அதுக்கப்புறம் பட்டன் வச்ச ஃபோனு, ரைட்? அதுக்கப்புறம் கலர் டிஸ்பிளேன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன், டச்சில் எவால்வ் ஆகிட்டே வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன்லையுமே நாளைக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட். நாங்கள் இருந்த டைமில் இந்த வெப்சைட்டே கிடையாது, ரைட்? இப்போ அந்த வெப்சைட் இருக்குது. ஸோ தட் இஸ் அன் எவால்வ்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் இந்த அப்ளிகேஷன் இப்படியே இருக்குமானா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்குது. விச் மீன்ஸ் ஆன் அ பீரியாடிக்கல் பேசிஸ் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த சேஞ்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனுடைய பேஸ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும், ரைட்? லைக் ஐ செட், இந்த மெசேஜ் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ட் மாறப்போதா? மாறப்போகிறது இல்லை, இது இப்படியே தான் இருக்கும். Where is it? There you go. I don't know whether it is a defect or not, but I'm just telling. You know what? It's a defect. As a QA, I can tell it is a defect. Oops. 1 second. Sorry. Are you able to hear it now? Are you able to hear me now? Yes, sir. Okay. Pakka. So, I don't know. Kandimadi ma'am, அவங்க இருக்காங்களா? Ma'am, இது ஒரு defect. But fine, I'll tell later. So, in the base, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மெசேஜ் ஃப்ரம் த கரஸ்பாண்டன்ட் இந்த ஸ்க்ரீன் மாறப்போதானா? மாறப்போறது இல்லை. அண்ட் இந்த மெசேஜ் ஃப்ரம் த டைரக்டர் மாறப்போதானா? மாறப்போறது இல்லை. Unless or until he moves out of this position. ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் பேஜில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரீங்க. அண்ட் இந்த நோட்டபிள் அலுமினை ஃபார்ம், இது வந்து இயர் ஆஃப்டர் இயர் யூ ஆர் ஆடிங் திஸ். கரெக்டாக இந்த இயர் ஆஃப்டர் இயர் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் ஷுட் நாட் சேஞ்ச். அதை வெரிஃபை பண்ணுறது தான் இந்த ஆட்டோமேஷன் கேண்டிடேட்ஸ், ரைட்? நீங்கள் இங்கே புதுசாக இப்போ இந்த இயர் முடிஞ்சது யூ வில் புட் 2026. இந்த 2026ன்ற அடிஷன்னால் எனக்கு ப்ரீவியஸ் இதில் எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாது. எனக்கு 2022 ஓப்பன் பண்ணால் எனக்கு 22ஓடைய இந்த பேஜ் தான் வரணும். அண்டு ஸ்காலர்ஷிப்பில் போய் இது ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த பேஜ் தான் வரணும். இந்த பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் சூஸ் பண்ணி ஆட்டோமேஷனுக்கு வச்சுருப்போம். இஸ் இட் கிளியர்? நான் கொடுத்த ஆன்சர் கரெக்டாக? ஆர் ஏபிள் டு கெட் இட் ஆர் டு வாண்ட் டு டெல் இட் இன் another way? Yes, sir. Understood? Okay, pakka. But I like the Sir, and one more question. Manual testing automation convert பண்ண போச்சல என்னென்ன challengesலாம் சார் இதாகும்?
என்னென்ன சேலஞ்சஸ் இதுவா? எல்லா டெஸ்டிங்கும் எல்லா டெஸ்ட் கேசஸும் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஓகே, trying to see whether I can pick an example here. So எப்படி எக்ஸாம்பிள் சொன்னா? ஓகே, நான் ஒன்று I'll try to explain in a way. I hope you guys will be able to get it. அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள், I'll try in another way. சில வெப்சைட்ஸில் வந்து on a daily basis there will be bad job running which will cause some updates. ஓகே, அன்னைக்கு நைட்டு ஒரு பேட் ஜாப் ரன் ஆகும், அடுத்த நாள் மார்னிங் ஒரு பேட் ஜாப் ரன் ஆகும். அண்டு அந்த பேட் ஜாப் மூலமாக ஒரு சில அப்டேட்ஸ் நடக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் நம்மளால் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அந்த டெஸ்ட் கேஸஸை நம்ம மேனுவலாக தான் நம்ம ரிக்ரெஷன் ஓட்ட முடியும். எதனாலன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் டூல் வந்து அந்த பேட் ஜாப் ரன் ஆகும்போது டிபெண்டிங் ஆன் த பேட் ஜாப், இஃப் இட் இஸ் குயிக் ஃபைன், இஃப் இட் இஸ் நாட், இஃப் இட் டேக்ஸ் 1 hour, அண்ட் தென் இஃப் தெர் ஆர் எனி சீரீஸ் ஆஃப் பேட் ஜாப்ஸ், எனக்கு ஃபஸ்ட் இந்த ஜாப் ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த அப்டேட் நடக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஜாப் ரன் பண்ணணும், இந்த அப்டேட் நடக்கணும், இப்படின்ற போது ஒரு டைம் இன்டர்வல் இருக்குது. இந்த டைம் இன்டர்வல் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஏன்னா வெயிட் டைம் ஓவர் ஆச்சுன்னா ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகிடும். ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் தப்புன்னு வந்துடும். ஆனால் ரியல் டைம் அப்ளிகேஷன் தப்பு இல்லை, பேட் ஜாப் 10 நிமிஷத்தில் ரன் பண்ணுறதுக்கு பதில் 15 நிமிஷத்தில் ரன் பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்க சான்ஸ். 100 டேபிள் அப்டேட் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து 150 வந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த கேசஸ்லாம் வந்து வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருக்கும். அண்ட் இஃப் சம் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா we will not depend on automation. We have to go only with manual checks. ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தப்பாக செக் பண்ணிடுச்சுன்னா அது இன்கரெக்ட் ரிசல்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். மற்றபடி I don't think there is any major challenge besides this. Okay, sir. Okay. Pakka. All right. இப்போ non-functional requirements, I'll go through it really quick. Okay. I don't know how much time left. So, Karthik, is there any time limit? No, இவ்வளோ நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும், something. Do you have any sort of criteria? Sir, actually the webinar is from 9:30 to 10:30. Okay, 9:30 to 10:30. அப்போ இன்னும் ஒரு ஆமாம், ஆனால் ஆரம்பிச்சது லேட் இல்லையா? ஐ மீன் டிபெண்டிங் ஆன் தட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். I just wanted to know. இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்லுங்கள், we can accommodate. Sir, till 10:45 we can have, sir. Till 10. இப்போ என்ன டைம்? 10:15. 10:15, right? Yeah. 10. Okay, 30 minutes. 30 minutes. ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான்-ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னா இட் இஸ் கால் இட் அஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஆர் இந்த கம்பேட்டபிலிட்டி, யூசபிலிட்டி டெஸ்டிங். இதுக்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷனலாக ரெக்யர்மெண்ட்ஸ் இது இப்படி தான் பிஹேவ் ஆகணும், அப்படி தான் பிஹேவ் ஆகணும்னு கிடையாது. ஓகே, மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பற்றி சொல்கிறேன். அதுவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா there will be many functional testers. Manual testers are also called as functional testers. Okay, and automation testersum நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க, ரைட்? முதல்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது now they are learning a lot. Excuse me. ஆனால் when it comes to performance testing, performance testers வந்து ரொம்ப கம்மி. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் நான் எடுத்துட்டா எனக்கு தனியாக கிடச்சிருமானா நோ. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கும் ஒரு ஆடானா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் ரியலி ரியலி ஹியூஜ். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்னது? ஒரு அப்ளிகேஷன் எப்படி கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, ரைட்? இப்போ நம்ம வாட்ஸ்அப்பே எடுத்துப்போம். வாட்ஸ்அப் வந்து உலகத்தில் ஒரு செகண்டும் மில்லியன் கணக்கான யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ அனுப்புறீங்கன்னா அது இமீடியட்டாக அடுத்த பர்சனுக்கு போகணும். இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ,
ரைட்? நாட் ஈவன் 4K HD ஃபோட்டோ, ஒரு சாம்பிள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அனுப்புறீங்க, அது அனுப்புறதுக்கே 1 hour ஆகுதுன்னா இட்ஸ் a performance issue. Naturally our mindset will go against an alternate solution. வாட்ஸ்அப் சரியில்லைப்பா மொக்கையாக இருக்குதுன்னு நம்ம போயிடும் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரியலி மேட்டர்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா மாடல் யூசர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப் எடுத்துட்டோம்னா அட் அ டைமில் ஒரு 1 million யூசர்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணு. நீ இந்த டாக்குமெண்ட் அனுப்பு, நீ இந்த ஃபைல் அனுப்பு, நீ அந்த அட்டாச்மெண்ட் அனுப்பு, நீ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லோட் டெஸ்டிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான, அதாவது இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேமஸான டூல் அக்ராஸ் தி வேர்ல்ட் இஸ் JMeter. ஓகே, you can Google it, it's called JMeter. ஸோ அந்த JMeter டெஸ்டிங் வச்சு most of the companies prefer to go with JMeter. ஓகே, நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆடானாக வச்சுக்கோங்க, அதை ப்ரைமரியாக வச்சுக்காதீங்க. அது எல்லா கம்பெனிலையும் ப்ரைமரியாக இருக்காது, சரியா? அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லேயும் நிறைய இருக்குது. இட்ஸ் கால் லோட் டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், என்டியூரன்ஸ் டெஸ்டிங். இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோட் டெஸ்டிங்னா லைக் ஐ செட், ஒரு 10,000 யூசரை போட்டு அதில் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறது, அதான் லோட் டெஸ்டிங். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா அந்த அப்ளிகேஷன் வந்து 1 million யூசர்ஸ் தான் தாங்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம 1.5 million யூசர் போட்டு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம 1 million தான் சொல்லியிருக்கோம், ஆனால் எவ்வளோ தூரம் தாங்குது அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். எப்போ பிரேக் ஆகுதுன்னு அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை பார்ப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ தட் இஸ் கால் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். இன்னொன்று வந்து என்டியூரன்ஸ் டெஸ்டிங். என்டியூரன்ஸ் டெஸ்டிங்னா ஒரு கிராஜுவலாக அந்த லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க, ஆனால் இட் வில் ஹேப்பன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். லோட் டெஸ்டிங்னா அந்த 10,000 டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே 10,000 யூசர் லோட் பண்ணிட்டோம்ப்பா. இது எப்படி லோட் பண்ணோன்னா அதெல்லாம் தான் JMeterல நம்ம சிமுலேட் பண்ணி பண்ணுறது. ஓகே, அதோட முடிச்சிருவாங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா 1 million இருக்கிற இடத்துல 1.5 million போட்டு முடிச்சிருவாங்க. என்டியூரன்ஸ்னா 10,000 ஆரம்பிச்சு 1.5 million வரை ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு அந்த டெஸ்டிங் வந்து ஓட்டுவாங்க. எவ்வளோ நேரம் நம்ம அந்த அப்ளிகேஷனை போட்டு அடிக்கலாம், எவ்வளோ நேரம் அது தாங்குதுன்னு பார்க்குறது தான் என்டியூரன்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஸ்கிரிப்டிங் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்னா நம்ம அலும்னை வெப்சைட் எடுத்துப்போமே. இப்போ ஐ திங்க் ஐம் யூசிங் சஃபாரி ப்ரௌசர் ஃபார் தட். இப்போ இந்த அலும்னை வெப்சைட்டை வந்து இஃப் ஐ எம் ஏபிள் டு ஓப்பன் இன் Google Chrome ஆர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ், இஸ் இட் கம்பேட்டபிள்? ஸோ அந்த டெஸ்டிங் தான் வந்து கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். அண்ட் கேன் ஐ யூஸ் இட் இன் iOS, கேன் ஐ யூஸ் இட் இன் விண்டோஸ், கேன் ஐ யூஸ் இட் இன் ஆண்ட்ராய்டு? இந்த அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் கம்பேட்டபிளாக இருக்குதான்னு பார்க்குறது தான் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு இது ஆஸ் அ யூசர் எனக்கு வந்து இது ஒரு ஒரு அப்பீலிங், ஒரு ஓகே யூனோ வாட், இந்த கலர் நல்லா இருக்குது. இப்போ இதில் போய் நம்ம ஒரு ஃப்ளாரசன்ட் க்ரீன் கொடுத்தா அது நல்லா இருக்காது, ரைட்? அது யூசர் எனக்கு என்னடா அது இப்படி தோணுது, இப்படி கண் ஒரு மாதிரி இருக்குதுன்னு தோணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வெபினாருக்கு மேலே ஐ நீட் டு சி திஸ். இப்போ நான் பார்த்தேன்னா இங்கே ஏதோ ஒரு ஃப்ளாஷாக இருக்குது, சம்திங் இட்ஸ் நியூ, ஸோ லெட் மீ கோ அண்ட் டேக் அ லுக் அட் இட், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் யூசபிலிட்டி டெஸ்டிங். ஸோ தீஸ் வில் ஃபால் அண்டர் நான் ஃபங்க்ஷனல். இது வந்து இந்த அப்ளிகேஷனுடைய கோர் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணாது, பட் இந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு சில நான் ஃபங்க்ஷனல் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டிக் பண்ணும். அதுக்கு தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, any questions so far? Okay, I take it as no. Next is test strategy. இது வந்து டீடைல்டு வியூ. நான் குயிக்காக நான் முடிச்சிருவேன். சாரி. ஓகே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கூட ட்ராவல் பண்ணோம். ஸோ இது தனியாக ட்ராவல் பண்ணுமானா நோ, இட் ட்ராவல்ஸ் வித்தின் இட். இது எப்போ ஆரம்பிக்குன்னா நம்ம ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போதே ஆரம்பிச்சுட்டு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நம்ம டெஸ்ட் பிளானிங் இஸ் நத்திங் பட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டெஸ்ட் ஆஸ் அ டெஸ்டிங் லீட் ஆர் டெஸ்ட் மேனேஜர் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ டெஸ்டிங் டீம், நான் என்னென்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்,
அதுதான் வந்து டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. மீனிங் என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் நான் பண்ணுவேன், எனக்கு என்வாயர்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும், நான் என்னென்ன டூல் நான் யூஸ் பண்ணுவேன், அண்ட் இதுக்கு வந்து மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா. நான் சொன்ன மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் இதெல்லாம் ஃபேஸஸ், ஃபங்க்ஷனல், இன்டகிரேஷன், சிஸ்டம். இந்தந்த ஃபேஸில் நான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்லாம் பண்ணுவேன், அதுக்கு ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதெல்லாம் வந்து நான் கால் அவுட் பண்ணியிருப்பேன். இப்படி தான் அந்த ப்ரோக்ராமை டெஸ்டிங்லேருந்து ஐம் கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட். அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கம்யூனிக், யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க, ஒரு QA மேனேஜர் என்ன பண்ணுவார், ஒரு டெவலப்மெண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்டர் என்ன பண்ணுவார், இது எல்லாமே இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு ப்ராடக்ட் ஓனர், இது எல்லாமே அதில் கால் அவுட் பண்ணி தெளிவாக போட்டுருவோம். ஸோ அதுதான் வந்து டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. Okay, test plan. So test plan is nothing but test strategy sits at the top, right? Test planங்கிறது வந்து அது ஒரு கிளையண்ட்டை பொறுத்து, ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து மாறும். ஒரு ரெக்யர்மெண்ட்டும் இப்போ நான் ஒரு மெயில் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு மெயில் பாக்ஸில் வந்து எனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டினா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெஸ்ட் பிளான் போட்டுடலாம். இல்லை ஒரு 4 காம்போனண்ட்டை மட்டும் சேர்ந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் பிளான் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து வழி நடத்துறது, அதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக பிளான்ஸ் போட்டு இப்படி தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு நம்ம காமிக்கிறதா வந்து டெஸ்ட் பிளானிங். இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஓவரால் ப்ரோக்ராம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கே எது ஸ்கோப்புன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அண்ட் டெஸ்ட் பிளானில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எது ஸ்கோப்புன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் ரெண்டுத்துக்குமே உண்டான டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பெனி ஸ்கூலில் போகும்போது யூ வில் கெட் டு நோ. ஓகே, உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங், அந்த டூல்ஸு, ஸோ அந்த எக்ஸ்போஷர் தான் முக்கியம். அண்ட் STLCயும் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக லைக் எஸ் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ், அந்த நெக்ஸ்ட் கெட்ஸ் இன் டு டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாம் முடிஞ்ச விட்டு நம்ம டெஸ்ட் கேஸ் டிசைன் ஆர் டெஸ்ட் சினாரியோஸ் டிசைன் பண்ணுவோம். என்வாயர்மெண்ட் டெஸ்ட் வந்து எதில் பண்ணுவோம்னா ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம கையில் ஃபோனில் வச்சு பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் இதோடைய மாடல் என்வாயர்மெண்ட்டுன்னு இருக்கும். நமக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு என்வாயர்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு UAT என்வாயர்மெண்ட்னு வச்சுக்கலாம். அது வர்றதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் டீம் ஒரு என்வாயர்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து டெஸ்டிங் என்வாயர்மெண்ட். அந்த டெஸ்டிங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் வந்து அவங்க லோக்கலாக அவங்க ஒரு என்வாயர்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். இதேமாரி மல்டிபிள் என்வாயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்வாயர்மெண்ட் செட்டப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன், நம்ம ஆக்சுவல் டெஸ்டிங் பண்ணுறது லைக் எஸ் ஸ்மோக் ஆர் சானிட்டி, ஃபங்க்ஷனல், இன்டகிரேஷன், SIT, EBT, UATலாம் இந்த ஃபேஸில் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சைன் ஆஃப் பண்ணுவோம். இதுதான் வந்து டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். அண்ட் சிமிலர்லி டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள்னு உண்டு. ஐ திங்க் இமானுவேல், ரைட், ஹி பாட் அப் டிஃபெக்ட்ஸ். நம்ம ஒரு டிஃபெக்ட் கண்டுபிடிச்சோன்னா அந்தப்பா கண்டுபிடிச்சிருக்கிறோம், நீ ஃபிக்ஸ் பண்ணி கொடு, அப்படி கிடையாது. தெர் இஸ் அ ப்ராசஸ் அலைன் டு இட். ஆஸ் அ QA பர்சன் வி ஹாவ் டு நோ ப்ராசஸ் கிளியர்லி. அதில் தரவாக இருக்கணும், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குவாலிட்டி. நாளைக்கு ப்ரொடக்ஷனில் எதுவும் பிரச்சனையாச்சுன்னா, இப்போ வேற ஒன்றும் இல்லை, லைக் ஐ செட், வாட்ஸ்அப்பில் இப்போ நமக்கு ஒரு இமேஜ் ஒழுங்காக போகலன்னா என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க டெஸ்டிங் டீம்லன்ற மாதிரி தான் வார்த்தை வரும், ரைட்? அது என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட் டீம்னு அதுக்கு தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால் அந்த டிஃபெக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு மல்டிபிள் டூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் ஆர் டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். யூ கேஸ் கேன் கெட் ஃபெமிலியரைஸ்ட் வித் திஸ். ஜீரான்னு ஒரு டூல் உண்டு, JIRA, அண்ட் ராலின்னு ஒரு டூல் உண்டு, RALLY. ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான டூல். மோஸ்ட்லி ஜீரா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். அதுக்குள்ளே உங்களுக்கு டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நம்ம டிஃபெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு டெவலப்பருக்கு அசைன் பண்ணும்போது நியூன்னு இருக்கும். தென் வில் பி அசைனிங் இட் டு டெவலப்பர் வந்து அந்த டிஃபெக்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தே புட் இட் அஸ் ஓப்பன். ஓகே, ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், ஆர் ஓப்பன் ஆர் இன் ப்ராக்ரஸ். இது நான் சும்மா ஸ்டாண்டர்டான இது தான் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓப்பன் ஆர் இன் ப்ராக்ரஸ்னு இருக்கும். அண்ட் அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய டெவலப்பர் என்வாயர்மெண்ட்லேருந்து நான் QA என்வாயர்மெண்ட்டுக்கு இன்னும் புஷ் பண்ணலை. ஸோ அப்போ அந்த டிஃபெக்ட் ஃபிக்ஸ்டு. இப்போ நான் கோடை புஷ் பண்ணிட்டேன்னா ரீடெஸ்ட் ஆர் ரெடி ஃபார் ரீடெஸ்ட்னு இருக்கும். ஆஸ் அ QA அவங்க ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா தே வில் க்ளோஸ், இல்லைனா ரீஓப்பன் பண்ணி அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள்.
So I know I share a lot of information, but any questions, anyone? Feel free to stop me. சார் டிஃபெக்ட் ப்ரிவென்ஷனுக்கும் டிஃபெக்ட் டிடெக்ஷனுக்கும் என்ன சார் மெயின் டிஃபரன்ஸ்? இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? எனக்கு புரியல. Can you repeat it one time? டிஃபெக்ட் ப்ரிவென்ஷனுக்கும் டிஃபெக்ட் டிடெக்ட் பண்றதுக்கும் இண்டஸ்ட்ரியில எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சார்? நல்ல கொஸ்டின். எப்படி ஆன்சர் பண்ண? பிரீஃபான ஆன்சரா, ஷார்ட்டான ஆன்சர்? ஐம் திங்கிங். ஸோ எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர் உங்களுக்கு டிஃபெக்ட் ஃப்ரீயாக போகணும்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ரைட்? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் காசு கொடுத்து வாங்குறோம்னா, ஒரு பைக் வாங்குறோம், 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறோம்னா அந்த பைக் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும், கரெக்டாக? இப்போ நான் 3rdலேருந்து நான் 4th கியர் போகிறேன்னா இட் ஷுட் கோ. 3rdலேருந்து 2nd போச்சுன்னா அது நல்லா இருக்காது, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து டிஃபெக்ட் ப்ரிவென்ஷனும் மேட்டர்ஸ், டிஃபெக்ட் டிடெக்ஷனும் மேட்டர்ஸ். ஓகே, ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ அந்த பைக் உங்கள் கைக்கு வரல, டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டே அந்த டெவலப்பர் கரெக்டாக பண்ணியிருந்தா ஹீ குட் ஹவ் ப்ரிவென்டட் இட். ஆனால் இந்த இடத்துல டிஃபெக்ட் ப்ரிவென்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ டிடெக்ஷன் கம்ஸ் இன் டு பிக்சர். ஓகே, பக்கா நல்ல வேலை இதை நம்ம டிடெக்ட் பண்ணோம், இது டிடெக்ட் பண்ண போய் இதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் டிடெக்ஷன் takes little higher priority. That is the reason industry started to move towards software testing. This happened before 20-25 years ago, right? அதுக்கு முன்னாடி வர டெஸ்டிங் டெவலப்பர் டெஸ்ட் பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே ப்ரொடக்ஷனில் நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு. தே ஸ்டார்டட் டிடெக்டிங். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு ஒரு தனி டீமை கூப்பிட்டு லெட் அஸ் இன்ட்ரடியூஸ் a new process where testing takes priority. So they detect the defects early in the cycle before it comes to production. So we want to prevent the defects in production before production. Okay, so that is why I said equally important, but little bit edge on the detection. That is why software testing exists in all the industry. I mean, it's not even software testing. Hardware industry எடுத்தாலும் அதை டெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. So testing in general exists in all the industry. But yeah, நல்ல question. No, nobody has ever asked this. CSE. Sorry, I lost you. Can I repeat it? Hello? Am I audible? Yes, sir, you're audible. Okay, யாரோ ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க, பட் ஏதோ CA அப்படின்னு ஆரம்பிச்சாங்க, பட் ஐ லாஸ்ட் தட். Sir, I have a question. I'm Meenakshi from 3rd year CSE, sir. Okay, please. Sir, we have currently worked on a large college project. We have a lot of modules and we have started to integrate one module. So now we are generally doing unit testing, like how you said, we'll check if the system works or not, only that. So if we want to go to next level, what do we do? Because as you said, in company level, the procedure is complex, but as a student, what software we may use for testing? What software you may use for testing? Okay, so you have asked many questions, right? So when you are creating multiple modules, so if you are a developer, I know you develop it. So from developer standpoint, you will always focus on the code, like my code should work, my code should not fail, right? We don't focus on the functionality, what is the application designed for, right? But from the developer's perspective, I developed this application, so I have to see whether the code is working as expected. But why this application is developed for? What is the actual requirement? So from that perspective, you should start to think. In order to achieve maximum result, I would say if you develop the application, you can do the unit testing, but invite someone else to do the testing.
Okay, don't explain from the coding level. Tell them this is the nature of this application, this is the requirement of this application, so can you test this and give it to me? Okay, invite someone else and then observe how they do the testing, because they don't have the coding knowledge but they have the functional knowledge, so they have to do the testing from the functionality standpoint. So that will help you to go for it or attain the maximum result. And the next question that you asked is about what software to be used for testing. For functional testing, manual testing, you don't need a software, right? For performance, I said JMeter. And I think your question is from the automation standpoint. Am I correct or something else? Yes, sir. Similar. Okay, similar automation. There are many automation tools or automation framework, right? So I have it in, yeah, that's my next slide which you asked. So yeah, I can go to that next slide. Oh, performance, I already have it. Fine. So yeah, automation, like I said, there are many frameworks available in the industry. Right now, Playwright is going to emerge and it is kind of leading. Okay, even I'm using Playwright in my project. My team started to move, I think since early last year, we are using Playwright and everyone loves it. I'll tell you why. Old framework, for example, I'm into insurance domain right now, my client. Okay, இன்சூரன்ஸ் எப்படி சொல்றது, இப்போ நம்ம வீட்டில் பைக் கார் இருந்துச்சுன்னா we are getting இன்சூரன்ஸ் இல்லையா? இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியாது. அந்த இன்சூரன்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் மெனி செக்ஷன்ஸ் இன் இட். அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம போய் கடையில் எனக்கு பைக் வேணுப்பா, எனக்கு பைக் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்க, இல்லை போலீஸ் பிடிச்சிரும், அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம மேனுவலாக இல்லை ஒரு சிஸ்டமில் ஒரு பாலிசி மாதிரி என்ட்ரு பண்ணுறோம். அந்த ஒரு பாலிசி என்ட்ரு பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டாக மேபி ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்த்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு ப்ரீமியம் அந்த மந்த் இயர்லி, நம்ம ஊரில் ஐ திங்க் ஆனுவல் ப்ரீமியம் பே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வருது அப்படின்னா, அவன் சொல்லுவான், அவன் இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் எடுத்துருக்கிறான், ஹீ இஸ் பேயிங் ஒன்லி 8,000 rupees, right? Upon they will alter the coverages and the deductible value or the limit value. Okay, so இதுதான் இன்டெப்த், இது தெரியாத நிறைய பேருக்கு. ஓகே, உங்களுக்கு நான் 8,000 ரூபாய் கொடுக்குறேன், 8,000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு they will rerun a quote and then give it to us. ஸோ இந்த பாலிசி இஷ்யூ பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா, இதை நான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் if it takes, the reason why we go for automation testing is cost saving, excuse me, time saving. And 5 நிமிஷத்துக்கு பதில் I can issue this policy in 3 minutes now, you are saving 2 minutes. Excuse me. And என்னுடைய பழைய framework வந்து it took 3 minutes to issue the policy. But when I introduced Playwright, it took 1.5 minutes for me to issue a policy. அதே இது பாதியாக கட் பண்ணிடுச்சு, அந்த ஆட்டோமேஷனுடைய யூசேஜே பாதியாக கட் பண்ணிடுச்சு, which means 5 minutes எடுத்த டைம்ல இருந்து 1.5 minutesனா இட்ஸ் மோர் than 50%. Right? It's I think more than 75% time வந்து எனக்கு சேவ் ஆகுது. So that is the reason industry is slowly moving towards Playwright. ஸோ இது நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். ஓகே, பில்ட், பிளேயர் ஆன், கெட் யுவர் செல்ஸ் ஃபெமிலியரைஸ் வித் Playwright, எக்ஸ்ப்ளோர் சம்திங், டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற மல்டிபிள் மாடியூல்ஸை டூ வித் Playwright. ஓகே, உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன், பட் ஹாவ் திஸ் ஆடட் டு யுவர் ரெஸ்யூமே. இது இருந்துச்சுன்னா, fortunately or unfortunately, if you are placed into testing zone or testing vertical, you can take this. Your profile will be outstanding. Okay, out of இப்போ 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னா உங்க ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக பிக் ஆகிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ நாட், இது வந்து கம்பெனிஸ்ல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Playwright நல்லா இருக்குதுப்பா அப்படின்ட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் இன்னும் இண்டஸ்ட்ரி வைடாக அது தெரியல. அன்னைக்கு I think I was speaking with Karthik Parvathinathan ma'am. அவங்க Playwright சொன்னது, I was literally feeling happy.
இங்கே ஒன் ஆஃப் அவர் அலுமினேட்டு கூட சொன்னாரு, நம்ம காலேஜ் பயங்கர அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறாங்கடா அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இன்னும் நான் ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கே நாங்கள் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் பிளே ரைட்டோடைய ப்ளஸ் இதை பற்றி. பட் காலேஜில் இப்போவே தே ஸ்டார்டட் டு ஸ்பீக்னா தேர் ஆன் ட்ராக், ரைட்? அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்க பேர் பத்மபிரியாங்க. ஸோ ஷீ வாஸ் மை மென்டி டியூரிங் த லாஸ்ட் ஃபேஸ். She was also asking some of the questions similar to this, கொஞ்சம் advanced. So you guys are on the right track, honestly, and it's a right question. So playwright பத்தி I'll try to gather some information and I'll share it with your ma'am, Kanthimati ma'am. She can take it forward with you guys. So go for this playwright right now. இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா selenium and cucumber. So these are all, I don't know if you guys are taking some notes. Ilana, I can send it across to Kanthimati ma'am and you can go for it. But playwright is going to lead at least. அது கொஞ்சம் boom ஆகும். Selenium, cucumber, playwright. I would say these three. Good, Meenakshi. Does that answer your question? Yes, sir. Yes, sir. I got it. Okay, pakka. ஆட்டோமேஷன் டூல சைப்ரஸ்னு ஒரு டூல் இருக்குல்ல சார், அது? Yeah, Cypress also good. Yeah, good. யார் கேட்டாங்கன்னு தெரியல. But yes, Cypress is. We actually Cypress நாங்கள் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நாங்கள் Cypress and playwright கம்பேர் பண்ணிட்டு we thought of, you know what, playwright outruns Cypress in few areas. So yeah, but definitely go for Cypress also. But இன்னும் இப்போ playwright நிறைய பேர் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க because of some of the advantages. But see, the more you know, the better you get picked. Excuse me, the better you get picked out from the crowd. So எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ உங்களோட ப்ரொஃபைலில் உங்களுடைய நாலேஜ் கேதர் பண்ணி ஆட் பண்ணுறீங்களோ, இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. Okay, so performance and key takeaways, it is like the usual stuff. Okay, வேற ஒன்றும் இல்லை. But yeah, I want to go ahead with questions now. If you guys have any other questions, you are not this, sorry. சார், இப்போ CI/CD பைப்லைன்ல டெஸ்டிங் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னதுலாம் சார்? Okay, CI/CD பைப்லைன்ல டெஸ்டிங் biggest challenge அப்பப்போ வரும். என்வாயர்மெண்ட் டவுன் டைம் ஒன்று வரும். பிசைட்ஸ் தட் I'm thinking besides that script failure நிறைய வரும். Okay, that is one of the challenge if you ask me. When I say script failure na, நம்ம ஆட்டோமேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்கிரிப்ட்ஸ் இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட்ஸ், அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து நம்ம ஸ்கிரிப்டை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, அந்த டெஸ்ட் கேசஸ்லேருந்து நம்ம இந்த டெஸ்ட் கேசஸ்லாம் ஆட்டோமேஷன் கேண்டிடேட்னு சூஸ் பண்ணி we are going to do it via script. அது நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஆல்சோ. அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது அது கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ் நிறைய வரும். அந்த கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ்னால உங்களுக்கு CI/CD பைப்லைனில் வந்து ஃபெயிலியர் வரும். ஸோ இது ஒரு மேஜர் சேலஞ்ச். பிசைட்ஸ் இதுதான் மேஜர் சேலஞ்ச். பிசைட்ஸ் தட் அந்த கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணலைன்னா அது ஒரு ஃபெயிலியர் வரும். அது யாராவது அங்கே ப்ரீசெட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா. இதை தாண்டி உங்களுக்கு பைப்லைன் ஃபெயிலியர்னு பார்த்தா, அந்த பைப்லைனில் வந்து மல்டிபிள் மெர்ஜஸ் வருதுன்னு வைங்க. உங்களுடைய மெர்ஜ் பக்காவாக இருக்கலாம், பட் வேற யாரோடைய மெர்ஜ் அந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆச்சுன்னா at that time also it is going to be a failure overall. So these are all some of the classic examples. Okay, and CI/CD, I wanted to say something also. Okay, so automation பத்தி நீங்க கேட்டீங்க, right Meenakshi? அந்த டூல் இருக்குது, and I think Emmanuel you wanted to go with Cypress also. But try to go with artificial intelligence embedded to it. Okay, அதுதான் industry is preferring now. Even we are doing. Okay, I am doing in my project. When I say I am doing, my team is doing, but I give the idea how to do it. So
எனக்கு இதுதான் வேணும்னு நான் ரெக்கமெண்ட் கொடுத்துருவேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெஸ்டிங்க்கு ப்ரிடாமினன்ட்லி வி நீட் டெஸ்ட் சினாரியோஸ் அண்ட் டெஸ்ட் கேசஸ், ரைட்? டெஸ்ட் கேசஸ் பஞ்சை எழுதுகிற மாதிரி இருக்கும், ஏகப்பட்டது. ஸோ அதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம்? டெஸ்ட் கேஸ் எழுதுறது நம்ம ரெக்யர்மெண்ட்டை பார்த்து பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. இஃப் தேர் இஸ் அ ஸ்லைட் சான்ஸ் டு யூஸ் ஆட்டோமேஷன் ஃபார் ரைட்டிங் டெஸ்ட் கேசஸ், எனக்கு 1000 டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு வந்து ஒரு 50 நாள் ஆகுதுன்னு வைங்க. நான் அதை 20 நாளில் முடிக்க முடியும்னா எனக்கு ஒரு 25 நாள், ஒரு 30 நாள் வந்து இட் இஸ் சேவிங் ஃபேக்டர் ஃபார் மீ, ரைட்? ஸோ அதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் பார்த்துட்டு ஐ எம் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் த டெஸ்ட் கேசஸ் ரிட்டன் ஃபார் மீ. அது நான் ஐ cannot disclose, இது client confidential information, I cannot disclose what exactly I'm doing, but இது client மத்தியில் it's really appreciated and we are not stopping from there. Automation யூஸ் பண்ணி நாங்கள் ரெக்யூர்மெண்ட்ஸ் அந்த AI டூவில் போட்டு we are bringing lot of innovation too. So automation, yes, key to have your profile outstanding from the crowd, but try to think from artificial intelligence perspective. இதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படிலாம் பண்ணலாம்? ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படிலாம் நம்ம வேரியேஷன் காமிச்சு பண்ணலாம், இதில் எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கலாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணலாம், அந்த ஆங்கிளில் இஃப் யூ ஸ்டார்ட் டு திங்க், இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். Okay, sir. ஏதாவது ஏஐ டெஸ்டிங் டூல்ஸ் எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? இப்போ லைக் கேட்லாம் அதெல்லாம் ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ் வேறு தான் சார் வருது, பிகினருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது test.ai அந்த மாதிரி டெஸ்டிங் டூல்ஸ் அது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று தான் யூ ஹேவ் டு கீப் இன் யூர் மைண்ட், செக்யூரிட்டி. ஓகே, நீங்கள் டெஸ்டிங்க்கு ஏஐக்கு யூ கோ வித் எனிதிங் யூ வாண்ட், பட் அல்டிமேட்லி அது செக்யூர்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ when you're projecting yourselves, artificial intelligence is really advanced, at the same time it is very dangerous too, right? ஸோ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மெஷர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன்னு பண்ணிங்கன்னா இல் பி அவுட்ஸ்டாண்டிங் இந்த அகைன், ஓ யா, யூ நோ வாட், ஹீஸ் ஆன் டாப், ஹீஸ் ஆல்ரெடி அட் த எட்ஜ்ன்ற மாதிரி தோணும். ஸோ ஐ வுட் சே யூ கேன் I can ask around, okay? Specifically, I can ask around and I can share that information with Kandimati ma'am. Ana, keep it open, but keep in your mind, security is utmost important here. Good morning, sir. Myself, Rajavarshini. Sir, my question is, as a fresher, the companies are what the companies are expecting from a fresher role, and what are the things we have to explore, and why the companies are moving to Playwright, and what is the difference between Playwright and Selenium, sir? நான் Selenium யூஸ் பண்ணதில்லை, but like I said, Playwright, it cuts down the time into like drastically, right? அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள், எனக்கு more than 50% of the time வந்து எனக்கு சேவ் ஆகுது. And it has lot of features and functions that can be repurposed. And நீங்க ஏகப்பட்ட customization அதில் பண்ணிக்கலாம். Excuse me. And it is going to you know what, இது கொஞ்சம் பிரீஃபான ஆன்சர். Why don't I send a document to your ma'am and they can share it with you about Playwright? அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதை பாருங்கள். And another question, as a company, what do they expect from a fresher? See, one thing, technology and skills learn பண்ணிக்கலாங்க யாருனாலும், right? Communication is the key. Communication, confidence, positive attitude, இதுவும் பார்ப்பாங்க. Okay, communication, it will take you to another level along with confidence, okay, and with right attitude. Soft skills என்ன ஆனாலும் சரி டெவலப் பண்ணிடுங்க. ஓகே, கொஞ்சம் உள்ளே வரும்போது they will expect neutral accent, ஓகேவா, and the boldness. Trust me, இன்னும் அது நிறைய பேருக்கு சேலஞ்சிங் இருக்குது who are within the company itself. அவங்க வந்து they will be, although அவங்களுக்கு திறமை இருந்தாலும் they cannot lead or they cannot go up the ladder. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸு எப்படியாவது வளர்த்துக்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ அது அது பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் என்னென்ன டூல்ஸு, ரைட், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க. நீங்கள் வந்து சேலஞ்சஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கோ வித் த சொல்யூஷன்ஸ் ஃபார் தட் சேலஞ்ச். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணீங்க. ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்லேயே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்லேயே நீங்கள் அடிச்சிடணும். சி திஸ் இஸ் மை அபவுட் மீன்ற போது ஐ எம் அப்படின்னு ஆரம்பிங்க. மை செல்ஃப் நோ ஐ எம், திஸ் இஸ் மை நேம். இல்லை உங்கள் நேம் வச்சு கால் பண்ணாங்கன்னா யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு சே த நேம். அதில் ஆரம்பித்து இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அண்ட் நான் இதெல்லாம் பண்ணும்போது நான் இந்தந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் பண்ணும்போது இந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன், பட் I overcame or I overcome with this challenge using so-and-so solutioning. And நான் ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராகவும் இருந்தேன், அண்ட் அட் த சேம் டைம் ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்லேயும் இருந்து ஐ எம் ஏபிள் டு சஸ்டெயின் அண்ட் சர்வைவ். ஸோ இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. யூ ஹாவ் டு பி அன் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அண்ட் யூ ஹாவ் டு பி அ டீம் பிளேயர் அஸ் வெல். அண்ட் நான் ஒரு லீட் பண்ணி இதெல்லாம் சொல்யூஷன் பண்ணேன். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா யூ வில் சக்சீட். There are people who are succeeding. Freshers are succeeding more than experienced in the industry. Yes. So அதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாஃப்ட் ஸ்கில். அதுக்கப்புறம் how you present yourself. Not you have to present yourself as a problem solver. Was it helpful, Rajavarshi? Yes, sir. Thank you so much. Sure. Questions? Sir, myself Muthuramanyan. Any other question? சார் இப்போ வந்து நாங்கள் இப்போ டெவலப்பர் ரோலுக்காக நாங்கள் ரெஸ்யூம் எல்லாமே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட், இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்டட், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் அது ரிலேட்டடாக எல்லாமே போடுவோம். இப்போ நாங்கள் டெஸ்டிங் ரோலுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டிங்க்கு ஆட் ஆனுக்கு நாங்கள் என்னென்ன ஸ்கில்ஸு அந்த மாதிரி அது எப்படி சார் ரெடி பண்ணணும் ரெஸ்யூம்? ஃபார் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்டிங் பற்றி எக்ஸ்போஷர் இருக்குன்னு நீங்கள் காமிங்க, அந்த ஃபங்க்ஷன் டெஸ்டிங். ஓகே, அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காமிக்கிறது ஆட்டோமேஷனில் இப்போ நான் பிளேரைட் ஆர் சைப்ரஸ் ஆர் செலினியம் ஆர் குக்கம்பர் இதெல்லாம் நீங்கள் காமிச்சிக்கலாம். இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் சம் ஹேண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ராஜெக்டே அதில் பண்ணியிருக்கீங்கன்னா ஐ ஹாவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் தீஸ் டூல்னு நீங்கள் போடலாம். அண்ட் உங்களுக்கு டெஸ்டிங் பற்றி எனக்கு டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்லாம் எனக்கு பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ் போடாங்க, எல்லாம் அவுடேட்டட். பட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், எனக்கு டெஸ்டிங் பற்றி நாலேஜ் தெரியும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பற்றி தெரியும், எனக்கு டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரியும். இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் போடலாம் போட்டு. பட் யூ ஷுட் நோ வாட் ஆர் தோஸ். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா டெஃபினெட்லி தே கோயிங் டு கொஸ்டின் யூ ஆன் தட். இதை தாண்டி என்னென்ன ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லைனா யூ ஹாவ் நாலேஜ் ஆன் தட், இதெல்லாம் நீங்கள் போடணும். இப்போ உங்களுக்கு ஜாவா தெரியும்னாலே மோஸ்ட்லி நீங்கள் ஆட்டோமேஷன் டூலில் ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம், ஃப்ரேம் ஒர்க்கில், ரைட்? ஸோ எனக்கு ஜாவா தெரியும் நீங்கள் போட்டாலே ஒரு ஸ்மார்ட் இன்டர்வியூர் வில் நோ தட் யூ வில் பி ஏபிள் டு அடாப்ட் எனி ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கீ பாயிண்ட்ஸ் ஃபார் டெஸ்டிங். அண்ட் இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பற்றி தெரியும்னா அட்லீஸ்ட் எனக்கு நாலேஜ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் போடலாம். உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன், யூஆர் அ ஃப்ரெஷர், ரைட்? நோபடி இஸ் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் எனி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபார் யூ இன் ஆல் த ஏரியாஸ். But if you are doing a project and if you used an automation tool, that is really good. கண்ணை மூடிட்டு they will choose you. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியும்னு சொல்லுங்க. Still you have an edge out of others. Okay. Any other questions? சார் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு ஜாவா நல்லதா இல்லை பைத்தான், எந்த லாங்குவேஜ் சார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? More the better. Java, but more the better. ஜாவா தான் ப்ரிடாமினண்ட்டாக எல்லா இடத்துலையும் வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. See, world is going against, or no, not against, going towards innovation, right? நீங்கள் இன்னோவேட்டிவாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா people are going to like you.
ஸோ நீங்கள் அந்த பொசிஷனில் யூ ஹவ் டு ஸ்டார்ட் டு புட் யுவர் செல்ஃப். ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணும்னு இருக்குது தானே, ஏன் இப்படியும் பண்ணலாமே, இப்படி பண்ணால் இதோடைய பலன்லாம் இருக்குதுன்னு நம்ம ஃபோர் ஃப்ரண்ட்டாக கொண்டு போனோம்னா, ஓ சூப்பர், இந்த பையன் நல்லா பண்ணுறான்ப்பா, இந்த பொண்ணு நல்லா பண்ணுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் டு ஃபாலோ யூ. இது ஐடி கம்பெனியில் நாட் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங், ஃபார் டெவ் ஆர் ஃபார் பிஎஸ் ஃபார் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், கோ ஃபார் இட். ஸோ இதுக்கு அதுதான் சொன்னேன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் ஃபார் திஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எனி அதர் கொஷின்? சார் ரியல் டைம்ல ப்ரொடக்ஷன் இஷ்யூ எதுவும் வந்துச்சுன்னா அது எப்படி சார் டெஸ்டிங் டீம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ரியல் டைம்ல வரப்போச்சுல? நைஸ், ஐ லைக் யுவர் கொஸ்டின் இமானுவேல். ரியல் டைமில் ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்துச்சுன்னா அது மல்டிபிள் இது இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிக்கெட்ஸ் வந்து சிவியாரிட்டி அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கிளைண்ட்டை பொறுத்தும் வேரி ஆகும், இல்லை ஒவ்வொரு கம்பெனி பொறுத்தும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரையாரிட்டி 1 டிக்கெட், ப்ரையாரிட்டி 2 டிக்கெட், ஒவ்வொரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரையாரிட்டி 1 அது டோட்டலாக அது சர்வீஸே டவுன் ஆகுது. இடையில ஒரு க்ளவுட் ஸ்ட்ரைக்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு, ஐ திங்க் கப்புள் இயர்ஸ் ஆகும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் அடி வாங்குச்சு. அதெல்லாம் வந்து பயங்கர பெரிய ப்ரொடக்ஷன் இஷ்யூ, ரைட்? வேர்ல்டில் மில்லியன் கணக்கான மக்கள் வேர் இம்பேக்டட். லிட்ரலி நான் வந்து ஐ வாஸ் இன் ஏர்போர்ட், அட்லாண்டா ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். ஃப்ளைட் ஸ்கெடியூல் சேஞ்ச், எங்களுக்குலாம் டிலே ஆகுது, ஏன்னா அதனால இம்பேக்டட். ஸோ இதனால் ஏகப்பட்ட இம்பேக்ட். ஸோ இதெல்லாம் பயங்கர சீரியஸான இஷ்யூ. இட் ஹேஸ் டு பி லுக்ட் அட் வித் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கி டெவலப்பர் டக்குன்னு அவங்களும் உட்காந்து எல்லாம் பண்ணிவிட்டு கோடிங் அந்த ஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு யூனிட் டெஸ்டிங் முடிச்சு இம்மீடியட்லி தே வில் புஷ் இட் டு த டெஸ்டிங் டீம். தே ஹாவ் டு மேக் ஷுவர் இட் இஸ் டெஸ்டட் கரெக்ட்லி, தரோவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லைக் ஐ செட், அதை மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த ஃபிக்ஸ்னால வேறு எதுவும் இம்பேக்ட் ஆகிருக்குதான்னு பார்த்துட்டு இந்த எல்லா டெஸ்டிங்கையும் முடிச்சுட்டு தே வில் புஷ் இட். இல்லை இப்போ ஒரு சில டிஃபெக்ட் இஸ் ஸ்டில் யூனோ வாட், இட் இஸ் ஓகே, இல்லை இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இது வந்து பெருசாக யூசருக்கு இம்பேக்ட் இல்லை அப்படின்னா தே வில் டேக் தேர் ஓன் டைம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸிங் இட் ஃபர்ஸ்ட், அவங்க ஒரு செகண்ட் பொசிஷன், தேர்ட் ஆர் ஃபிஃப்த் பொசிஷனில் வச்சு கொண்டு போவாங்க. பட் இதுக்குன்னு எக்ஸ்கியூஸ் மீ உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸ்ன்னு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். அது அந்தந்த கம்பெனியை பொறுத்து வேரி ஆகும். ஒரு ஒரு இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லோவர் என்வாயர்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபிக்ஸை அதுக்கப்புறம் அடுத்த என்வாயர்மெண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணி ப்ரொடக்ஷனில் ஒரு டெஸ்ட் அக்கௌண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். Sir, myself Subhash sir. Hi Subhash. சார், ஒரு ஃப்ரெஷராக டெஸ்டர் ரோலுக்கு வந்தோம்னா இந்த டிஃபிகல்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் சார். சார் டெஸ்டர் ரோலுக்கு ஃப்ரெஷராக வரும்போது. யா குட். ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரும்போது அவங்களுக்கு நான் சொன்ன டெர்மினாலஜிஸ் நிறைய சொன்னேன் இல்லையா, என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங், எல்லாம் டெஸ்டிங் நினப்பா அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும், ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் இப்போ நான் என்னை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் ஒரு டெஸ்ட் கேஸ் என்ன எழுத சொல்கிறாங்க, நான் என்னென்னு எழுதுவேன், இது எப்படி எழுதுவேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஐ நீட் டு நோ. ஸோ நான் யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி வென் யூ டிபெண்ட் ஆன் சமன் எல்ஸ், அவங்க வந்து தேல் பி பிஸி வித் தேர் ஒர்க். அவங்க எனக்கு டைம் இல்லைப்பா, நீயாக தான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும்னு ஒரு மாடல் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் உட்காந்து மண்டையை பிச்சுட்டு ஐயோ என்ன ஏதுன்னு இருப்போம். ஸோ இந்த சேலஞ்செல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெக்யர்மெண்ட் என்ன கேட்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போ நம்ம என்இசி அலுமினை அந்த என்இசி வெப்சைட் எடுத்தோம்னா அந்த வெப்சைட்டில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அதில் அந்த என்இசி காலேஜ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். யார் அதில் கரஸ்பாண்டன்ட், சேர்மன், பிரின்சிபால், வாட் எவர். ஓகே, அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த காலேஜில் எதுவும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அண்டு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மெரிட் சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி அவுட் சைட் கோர்சஸ், இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ யூசர் when I expect to go into any college website அதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுதான் அதோடைய பர்பஸ், கரெக்டாக? இந்த பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா we will start to get ideas. ஓகே ஃபைன், என்னால் இப்போ
எப்படிலாம் நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் எழுத முடியும் அப்படின்ட்டு. அகைன் இதில் இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. என்னன்னா நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இப்போ எடுக்கிறேன், ரைட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், 1 + 1 = 2ன்னு கேட்டுட்டு எக்ஸாம்பிளில் வந்து 1032 + 2015 கேட்பாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ எடுக்கிறேன் எக்ஸாம்பிள். பட் when you get into a company, right, if you are getting to a product based company, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை தான் டெஸ்ட் பண்ணுவீங்க. பட் when you are getting into a service based company, நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் இருப்பீங்கன்னே தெரியாது, எந்த டொமைனில் இருப்பீங்கன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரீட்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களை எந்த டொமைனில் வேணாலும் போடுவாங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, யூ ஷுட் நோ த டொமைன் ஆல்சோ. அந்த டொமைன் நாலேஜும் உங்களுக்கு வேணும். அதுவும் நீங்கள் பேரலாக கற்றுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ டொமைன் நாலேஜ் இஸ் நத்திங் பட், இப்போ ரீட்டைல் எடுத்துட்டோன்னு வைங்களேன், இப்போ நைக்கி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, நைக்கி ஷூஸ் அதெல்லாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஓகே நான் ஒரு ஆர்டர் போடுவேன், கடையில் போய் வாங்குறேன், ரைட்? பட் அதுக்கு பின்னாடி நிறைய நடக்கும், ரைட்? அந்த இந்த மாதிரி கடை சம்மந்தப்பட்டது அண்ட் இந்த ஹோல்சேல் சம்மந்தம், இதெல்லாம் ரீட்டைல்னு வரும். இப்போ இன்சூரன்ஸ் நான் சொன்னது காரு, பைக்கு, வீடு இன்சூர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய, இதெல்லாம் டொமைன். ஸோ நைக்கிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங் மாடல் இருக்கும், இன்சூரன்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங் மாடல் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் வந்து தே கால் இட் அஸ் டொமைன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் அந்த ட்ரைனிங்லேயே இஃப் யூ ஸ்டார்ட் டு என்கொயர் அண்ட் ஸ்டார்ட் டு லேர்ன், உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் அடிபட்டு போயிடும். அண்ட் டெஸ்டிங் பற்றி உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அந்த எந்தெந்த டூல் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் மெனி பீப்புள். கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இன்புட்ஸ் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, அது கண்டிப்பாக கொடுப்பாங்க யாராக இருந்தாலும். பட் அந்த டிபெண்டன்சி கம்மி பண்ணிவிட்டு யூ கேன் ஷைன் த்ரூ. honestly, not just testing is enough, but domain knowledge is also enough. Even for product based company ponalum, you should know that product and you should know the domain also. So இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சேலஞ்சஸ் வந்து அடிபட்டுரும். Sir, myself Harish sir. Hello. Myself Harish sir. Yeah, hi Harish. சார், இப்போ வந்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த டெவலப்பருக்கே என்னென்ன இந்த யூஸ் கேஸ்லாம் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு அவங்களுக்கே தெரியும் சார். ஸோ ஒய் டு வி நீட் சம் எக்ஸ்டர்னல் டெஸ்டர் சார்? ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதுக்கு நான் இடையில சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான். ஏன்னா டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணும்போது அவங்க கோடிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் நாலேஜ் இருக்காது. ஐம் நாட் பிளேமிங் தம், நேச்சுரலி அவங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு பியூர்லி ஒரு டெஸ்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்லாத ஒரு டெஸ்டர், கேன் ஹி டெவலப்? ஹீ கேன் லேர்ன் அண்ட் டெவலப். பட் ஒரு டெவலப்பர் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதே தான் ஒரு டெவலப்பரால் ஒரு டெஸ்டர் மாதிரி யோசிச்சு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், இப்போ ஒரு டெவலப்பர் வந்து நான் சொன்ன மாதிரி ஓகே நான் இதை மட்டும் தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் டெவலப்பரால் தான் டெஸ்டரால் தான் அவுட் சைட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து திங்க் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். மீனிங் நான் காமிச்ச டெஸ்டிங் டைப் வந்து கொஞ்சம் தான். எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஈவன் தே கால் டெஸ்டிங் டைப் கால் மங்கி டெஸ்டிங் ஆர் எக்ஸ்ப்ளோரேட்டரி. மீனிங் நீங்கள் ரேண்டமாக டெஸ்ட் பண்ணலாம். ஏன் இது இப்படி தான் பிஹேவ் ஆகணுமா என்ன, ஏன் இப்படி ஆனால் என்ன இப்படின்னு யோசிக்கிறதுக்கு. தட் இஸ் வை ஐ செட் anybody can test, but it requires a quality to be a tester. So that quality will not be in everyone. This is based on my experience. And testing le namak in the boundary value analysis testing, the risk based testing, idella nare irukudhu. So all these can be performed only by testing a guy who is a tester, okay, not by a developer. But eventually நான் பார்த்துருக்கேன் டெவலப்பர்ஸும் டெஸ்டர்ஸாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் டெவலப் பண்ணும்போது அவங்க டெஸ்டர்ஸாக இருக்கிறாங்களான்னா நோ, தே கனாட். அவங்க என்னைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெஸ்டிங் டீமுக்குள்ளே மூவ் ஆயிருக்காங்களோ அப்போதான் அவங்களுக்கு இது இப்படிலாம் திங்க் பண்ணி டெஸ்ட் பண்ணலாமான்னு அவங்களுக்கு தோணும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் மீனாட்சி யார் சம்மன் சொன்னாங்க இல்லையா, இது நான் எப்படி கொஞ்சம் அந்த இன்டகிரேஷன் மாடியூல்ஸ்லாம் நான் கரெக்டாக டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு தான் அவங்க சொன்னேன். இப்போ அவங்களால ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த டெவலப்பே பண்ணாத ஒரு ஆள் வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்து யாராவது டெஸ்ட் பண்ணி பார்த்தா they can test it in a totally different angle than what Meenakshi did. So இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட்லேயே, you will experience this. Does that answer, Harish?
எஸ் சார், எஸ் சார். ஓகே. சார் இப்போ வந்து டெஸ்ட் கேஸ் டிஃபைன் பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் முன்னாடி பண்ணுவாங்களா இல்லை அடுத்து பண்ணுவாங்களா சார்? ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து டெஸ்ட் கேஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது. டெஸ்ட் கேசஸ் வந்து உங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம அந்த என்இசி வெப்சைட்டே எடுத்துப்போம். இந்த என்இசி வெப்சைட்டில் வந்து அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும் ரெக்யர்மெண்ட், எனக்கு இது போட்டு கொடுங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்னென்ன டெக்னாலஜி வச்சு கோடு வச்சு டெவலப் பண்ணலான்னு டெவலப்பர்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்ருப்போம் பேரலாக. இதுதான் எஸ்டிஎல்சி அண்ட் எஸ்டிஎல்சி மாடல். அண்ட் ஓகே, இந்த கோடிங் பேஸ், இந்த டேட்டா பேஸ் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, எனக்கு இந்த வெப்சைட்டில் எனக்கு இதெல்லாம் வேணுங்கிறது தான் ரெக்யர்மெண்ட்ஸ். அதை வச்சுட்டு டெவலப்பர்ஸ் கோட் பண்ணும்போதே நம்ம பேரலாக டெஸ்ட் கேசஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க இன் எனி ப்ராஜெக்ட். ஸோ அவங்க கோடிங் கரெக்டாக முடித்து அந்த கோடை QAக்கு கொடுக்கும்போது நம்ம டெஸ்டிங்கில் வந்து டெஸ்ட் கேசஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு we will start our test execution. ஸோ இன் ஷார்ட், பிகினிங் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்ரூவ் ஆன விட்டு டெஸ்ட் கேசஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் மினிட்ல கிடையாது. டெஸ்ட் கேசஸ் இடையில ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அனதர் சினாரியோ. நீங்கள் ஒரு 100 டெஸ்ட் கேஸ் எழுதிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த 2 சினாரியோ நான் டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு யூ வில் டெஸ்ட் இட். தேங்க்யூ சார். Any other questions? சார் இப்போ இண்டஸ்ட்ரியில எல்லாமே அகைல் மெத்தடாலஜி தானே சார் யூஸ் பண்றாங்க. அப்போ ஸ்பிரிண்ட் அங்கே யூஸ் பண்ண போச்சுல டெஸ்டிங் டீமுக்கு கண்டிப்பா டைம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்போ எப்படி நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக்அப் எப்படி அந்த ஷார்ட் டைம்ல இது பண்ணுவீங்க சார்? Emmanuel, how do you know all these questions? I need to know. You're asking really great questions and எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து வெப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் எலக்டிவ்ல சூஸ் பண்ணியிருந்தேன். அரேட்டா கொஞ்சம் பார்க்க போச்சுல இது மாதிரி இப்படி வந்து இது டெஸ்டிங் ரேட்டா கொஞ்சம் ரெஃபர் பண்ண போச்சுல இப்படிலாம் இருந்துச்சு சார். அதாவது அகைல் எடுத்தோம்னா இது வந்து டெஸ்டிங் டீம் இந்த ஸ்பிரிண்ட்ல வந்து எப்படி எந்த வீக்ஸ் வந்து எப்படி பண்றாங்க. லாஸ்ட் செமஸ்டர் வந்து டெவாப்ஸ் நாங்கள் படிக்க போச்சுல அதில் அந்த அகைல் மெத்தடாலஜிலாம் கொஞ்சம் பார்க்க போச்சுல இதாச்சு. சூப்பர். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன் டெஸ்டிங். ஓகே, இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் எழுதி காமின்னு டெக்னிக்கலாக வச்சு நோண்டிடுவாங்க. ஓகே, டெஸ்டிங்க்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. மேபி ஆட்டோமேஷன்னா எனக்கு இதான் ரெக்யர்மெண்ட், எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி காமின்னு சொல்லுவாங்க. பட் ஃபங்க்ஷனல் இன்டர்வியூன்னு போகும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் கொஷின்ஸ் தான் வில் டேக் பிளேஸ், விச் சம் ஆஃப் தம் வில் ஃபெயில் டு ஆன்சர். இட்ஸ் அ வெரி வேலிட் இன்டர்வியூ கொஷின். ஆனால் ஐ கேன் கிவ் த ஆன்சர், பட் உங்களால் எவ்வளோ ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ப்ராஜெக்டில் இருந்தால் தான் யூ கேன் ரிலேட் இட். ஸோ எஸ், இது naturally this is a common problem in any testing project across the world. Okay, so என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெக்யர்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூசர் ஸ்டோரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணுறேன்னா என்னோட எஃபர்ட் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஸ்டோரின்னு இருக்கும். ஒரு 10 யூசர் ஸ்டோரி இருக்குது, அது வந்து முடிச்சு கொடுக்கணும். ஆனால் நமக்கு வந்து ஒரு 6-7 யூசர் ஸ்டோரி தான் முடிக்க முடியும்னு வச்சுப்போம். என்னால் மீதி 3 முடிக்க முடியாது. அப்போ பிஸ்னஸ் ஆர் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து எனக்கு 10 முடிக்கணும் அப்படின்னா வில் கோ இதுதான் நமக்கு டைம், இவ்வளோ தான் இருக்குதுங்க, இந்த ஸ்ப்ரிண்ட்டில் எனக்கு இவ்வளோ தான் அலோகேட் ஆகிருக்குது கெப்பாசிட்டி, என்னால் இவ்வளோ தான் முடிக்க முடியும். ஸோ நவ் இந்த 10 வந்து நான் பிஓஸ் ப்ராடக்ட் ஓனர்ஸ் ஆர் பிஸ்னஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இந்த 10ல் உங்களுக்கு எது ப்ரையாரிட்டின்னு எனக்கு ரேங்க் பண்ணி கொடுங்க. இந்த 6 தான் எனக்கு ப்ரையாரிட்டி, மீது 4 ஐ கேன் ஸ்பில் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 6 தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணால் போதும். அந்த மீதி 4 வந்து யூ கேன் டேக் இட் டு நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐ வில் ஆட் மோர் ரிசோர்சஸ் இன் ஆர்டர் டு மீட் த டிமாண்ட் அப்படின்னு நம்ம இன்னொரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ஐ வில் ஆட் மோர் ரிசோர்சஸ்னால் அவங்க எங்கேருந்து திடீர்னு வராங்க அண்ட் அவங்களுடைய அப்போ இன்னொரு டீம்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய ஒர்க் பாதிக்காதா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். அது இன்டெப்த்தாக போகும். பட் யூ கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நான் ப்ராடக்ட் ஓனர்ஸ் ஆர் பிஸ்னஸ் இந்த டெர்மினாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ ப்ராடக்ட் ஓனர்ஸ் இல்லை பிஸ்னஸ் டீம் வந்து உங்களுக்கு எது ப்ரையாரிட்டின்னு எனக்கு ரேங்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரையாரிட்டி அந்த 6 ஸ்டோரியை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிடலாம். இதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகே, எனி அதர் கொஸ்டின்? No questions. Okay. Kanthimati, are we good? Where are Yes, sir. Noted, sir. They are clear. They are clear. Okay. Pakka. Thank you all. Good, great questions, and all the best for your career and future endeavors. Okay. Feel free to reach out to Kanthimati ma'am if you have any questions. I can share some insight about Playwright also. Okay. Thank you all. Thanks a lot, sir. Really enjoyed this session and learned a lot about software testing. Thanks for clearing our doubts. Sure. Glad to do this, and yeah, like I said, all the best, and have a good weekend. Ellarum enjoy பண்ணுங்க. Our college is doing great. Thank by you, the way. sir. Important இதுல. Great. Enjoy. Okay. பார்க்கலாம்.